எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் வந்து பைனாப்பிள் ஜிஞ்சர் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஜூஸ் ரெசிபி இது. இதற்கு வந்து நான் ஒரு பெரிய பைனாப்பிள் எடுத்திருக்கேன். இஞ்சி எடுத்திருக்கேன். இதில் நான் 1 இன்ச் அளவு இஞ்சி தான் எடுத்துக்கிற போகிறேன். ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இந்த பைனாப்பிள் மேலே இருக்க அந்த சொரசொரப்பு பகுதியை நல்லா நீக்கிட்டு அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிறங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துகிட்டு தொலியை நீக்கிட்டு இதே மாதிரி கட் பண்ணிக்கிறங்க. எலுமிச்சம்பழத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிறங்க. முதல்ல இந்த பைனாப்பிளால் என்னென்ன பயன்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதை நல்லா நோட் பண்ணிக்கிறங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பைனாப்பிளில் வந்து வைட்டமின் சி நிறையா இருக்குது. நீங்கள் இதை சாப்பிட்றது மூலமாக உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே கிடைக்கும். டைஜஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் உங்கள் டயட்டில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. காஃப் அண்ட் கோல்டு இருக்கிற சமயத்தில் இந்த பைனாப்பிளோட கொஞ்சம் இஞ்சியை சேர்த்து நல்லா ஜூஸ் மாதிரி குடிக்கும்போது உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பைனாப்பிள் நிறைய மெக்னீஷியம் இருக்குது. மோர் தென் 75% மேலே மெக்னீஷியம் இருக்கிறனால இது வந்து உங்கள் எலும்புகளை வலிமையாக்கும். பற்கள் ஈறுகள் வலிமையாகிறதுக்கும் இந்த பைனாப்பிள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நம்ம ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சி உங்களுக்கு இதய நோய் வராமல் உங்களை பார்த்துக்கும். ஸோ இந்த பைனாப்பிளில் அவ்வளோ பலன்கள் இருக்குது. இதை வந்து உங்கள் வாரத்தில் 2 நாளுக்கு ஜூஸ் மாதிரியோ இல்லை இந்த பழங்களை கட் பண்ணியோ நீங்கள் சாப்பிட்லாம். இங்கே நான் இஞ்சி சேர்த்துருக்கேன் இல்லையா, இஞ்சிக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆரஞ்சு பழம் சேர்த்துக்கலாம், கிரான்பெரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான பழங்களை கூட நீங்கள் இதில் சேர்த்து ஜூஸாக குடிக்கலாம். இதில் நான் வந்து ஏற்கனவே இஞ்சி எலுமிச்சம் ஜூஸ் போட்டுட்டேன். அதே மாதிரி இப்போ தண்ணி ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் சேர்த்தாலும் சரி, இல்லைன்னா தண்ணியில் ஐஸ் கட்டி போட்டுட்டாலும் சரி, அதை கண்டினியூஸாக 4 நிமிஷம் அடிங்க. அடித்ததுக்கப்புறம் அதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறங்க. ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே நான் வந்து இதில் நான் சீனி எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீனி சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி இந்த பைனாப்பிளில் இருக்க இனிப்பே போதுமானது. ஸோ உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கிறங்க. அதாவது நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா வெல்லத்தை கரைச்சி அந்த ஆற வச்சு அந்த பாகை கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். சீனி சேர்க்குறதுக்கு பதிலாக இல்லை கருப்பட்டியும் அதே மாதிரி கரையை வச்சு ஆற வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மரில் இது உங்களுக்கு ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான ஜூஸாக ட்ரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸு சமையல் விருந்தில் சொல்லுங்கள். இன்னும் எந்த மாதிரி ஜூஸ் வீடியோ போடணும்னு சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.